தமிழ் சினிமாவில் சென்சேஷனல் ஸ்டாராக கொண்டாடப்பட்டு வர்றாரு பிரதீப் ரங்கராஜன் அவர்கள். இவர் நடிப்பில் வெளிவந்த லவ் டுடே, டிராகன், டியூட் ஆகிய 3 திரைப்படங்களையும் பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனை படைத்திருக்கு. இந்த 3 திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் நடிப்பில் கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளிவந்த திரைப்படம் தான் எல்ஐகே திரைப்படம். 3 படங்கள் ஏற்கனவே பிளாக் பஸ்டர் இட்டு 100 கோடிக்கு மேலே வசூல். இதனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் அதிகரித்து இருந்தது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா விக்னேஷ் தான் இயக்கியிருந்தாங்க, அனிருத் தான் இசையமைத்தும் இருந்தாங்க. பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படத்தில் எஸ். ஜே. சூர்யா, கீர்த்தி ஷெட்டி, சீமான், மாளவிகா, யோகி பாபுன்னு பலரும் நடித்திருந்தாங்க. பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த எல்ஐகே திரைப்படம் கலவையான விமர்சனங்களை தற்போது வரைக்கும் பெற்றுட்டும் வருது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 2040ஆம் ஆண்டை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த திரைப்படம். விஞ்ஞான காதல் கதையாக உருவாக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் உறவுகளும் ஒரு செயலி மூலம் பாதுகாப்பு செய்யும் எதிர்கால உலகை மையமாக கொண்டு இயல்பான காதலையும் நம்பும் இளைஞரின் பார்வையிலும் கதை நகர்கிறது. படம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் பின்னர் கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கு. இதற்கு காரணம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலும் இல்லை. இதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா கதை அமைப்பு மற்றும் அதிகமான தொழில்நுட்ப சிந்தனை சிலருக்கு புரியாமல் போயிடுச்சு, போர் அடித்தும் விட்டது. ஆனால் நடிகர் பிரதீப் ரங்கராஜன் அவர்களுடைய வழக்கமான நடிப்பு மற்றும் நகைச்சுவை அணுகுமுறை ரசிகர்களை ஈர்த்திருக்கு. அவருடைய வசனங்கள் மற்றும் நடிப்பு பாணி பார்வையாளர்களிடம் வரவேற்பும் பெற்றிருக்கு. ஆனால் சில இடங்களில் மற்ற நடிகர்களோட தாக்கம் இருப்பதாகவும் விமர்சித்தும் வராங்க. படம் வெளியானதை தொடர்ந்து படக்குழு சார்பில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் மிகவும் உருக்கமாக பேசியிருந்தார். படம் உருவாக்க எங்களிடம் இருந்த அனைத்து முதலீடையும் நாங்கள் செஞ்சிட்டோம். அதனால் நல்ல விமர்சனங்களை பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு வந்தார். இந்த திரைப்படம் வெளியாகி பார்த்திங்கன்னா 9 நாட்களுக்கு மேலாகிறது. 9 நாட்களில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் மொத்தமாக 57.5 கோடி வரைக்கும் வசூலித்திருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. மிகப்பெரிய வசூல் சாதனையை எட்டாவிட்டாலும் தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதமான வெற்றியை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கு. வரும் நாட்களையுமே இந்த திரைப்படம் திரையரங்களில் ஓடுன்றதுனால வரும் நாட்களையும் வசூலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து தான் பார்க்கணும் வரும் நாட்களையும் இந்த படம் எவ்வளோ வசூலிக்கிறதுன்றது. முந்தைய படங்கள் 100 கோடியை தொட்டதை போல பிரதீப் ரங்கராஜன் அவர்களுடைய இந்த எல்ஐகே திரைப்படமும் 100 கோடி எட்டுமான்றதையும் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமாட்டா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.